நம்ம பார்ட் ஒன்ல பார்த்த மாதிரி சிம்சன் கூட ஏசப்பா இருந்ததுனால அவன் ரொம்ப பலசாலியா இருந்தான். ஆனா அவனோட எதிரிங்க எல்லாம் எப்படியாவது சிம்சன் அழிச்சிடணும்னு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத சிம்சன் ஏசப்பா விட்டு வழி விலகி போய் அவனோட எதிரி நாட்டுல இருக்கிற ஒரு பொண்ணையே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்த அவனோட எதிரிங்க அந்த பொண்ணை வச்சு சிம்சோனோட பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை அழிக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா சிம்சோன் ஏசப்பா விட்டு விலகி அந்த பொண்ணை ரொம்ப நேசிச்சான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பொண்ணும் சிம்சோன் அவனோட வீக்னஸ் பத்தி கேட்டா. சிம்சோனும் அவன் மேல உள்ள அன்பனால ஏசப்பா அவனுக்கு சொன்னதை மறந்து தன்னோட முடியல தான் எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குங்கிறத சொல்லிட்டான். அந்த பொண்ணும் இந்த தகவலை உடனே சிம்சோனோட எதிரிங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டா. இது தெரிஞ்சுக்கிட்ட சிம்சோனோட எனிமிஸ் எல்லாரும் அவனை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. சிம்சோன் அவனோட வீட்டுல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது யாருக்கும் தெரியாம அவனோட தலைமுடிய ஃபுல்லா வெட்டிட்டாங்க. மறுநாள் இதை பார்த்த சிம்சோனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ சிம்சோனோட எனிமிஸ் எல்லாரும் அவனை ஈஸியா கட்டி கொண்டு போயிட்டாங்க. சிம்சோனோட 2 கண்ணையும் கட்டி அவனை ஜெயில தூக்கி போட்டாங்க. இந்த நேரத்துலதான் சிம்சோன் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு உணர்ந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுல சிம்சோன் எப்படி வழி விலகி போனாங்கிறத பார்த்தோம். அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய்.